ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் குருமா. அதுக்கு தேவையான பொருள் நான் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. வாங்க, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இஞ்சி இலை 2. நான் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டேன். ஸோ இது மட்டும் நான் அரைக்கலை. ஸோ இது அப்படியே போட்டுருவேன். போட்டுட்டு அடுப்பு குறைச்சிடுங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கணுங்க. நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன்னா இந்த தேங்காய் அரைச்சி வந்துடும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த இஞ்சி, பூண்டு பாருங்கள். இதில் இஞ்சி, பூண்டு 10 பல் பூண்டு, ஒரு அங்குலம் இதில் இஞ்சி, அப்புறம் பட்டை 3 சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அந்த ஸ்டார் முக்கு இருக்குதுங்க, அதை போட்டு ஸ்டார் முக்கு ஒன்றே ஒன்று தான் போடணும். போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுக்கலாம். நான் என்னென்ன காய் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு சைடு வதங்கட்டும். நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய் 1/4 கப்பு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், பச்சை மிளகா தான் இது காரத்துக்கே, வேறு எந்த காரமும் இல்லை, வெறும் பச்சை மிளகா தான். ஸோ நான் 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கசகசா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். 10 பல் இது முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் இது நல்லா இதாகட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். எடுத்துருக்கேன்னா பன்னீர் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் போட்டுடணும். ஊற்றி அப்படியே மூடி வைங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா இதான மாதிரி இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, போட்டுக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதில் மிச்சம் இருந்தது தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி மேலே தூவி குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ யாராருக்கு வேணுமோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.